போன வாரம் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் நான் மேக்ஸிமலிஸ்டாக இருக்கும்போது என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வகையில் நான் வந்து மினிமலிஸ்டாக இல்லாமல் இருந்திருந்தா இப்போ ப்ரெசண்ட்டாக 6 மந்த்ஸ் முன்னாடி நாங்கள் வந்திருக்கேன் இந்த வீட்டில் எந்த மாதிரி கட்டியிருப்போம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது அஃபண்டிங்காக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு மினிமலிஸ்டோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமலிஸ்டாக இருந்தாலும் நீங்கள் வீடு கட்டுறதா இருக்கீங்க இல்லை வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். அண்ட் ஓவரால் இட் வில் பி அ ஃபன் வீடியோ. ஸோ நிறைய நான் யோசிச்ச ஃபன்னான விஷயத்தை உங்க கூட சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் டியூப்ளெக்ஸ் வீடு தான் கட்டியிருந்திருப்பேன் மேக்ஸிமலிஸ்டாக இருந்திருந்தா. ஏன்னா கீப்பிங் அப் வித் த ஜோனாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதாவது சொசைட்டல் ப்ரெஷர் அது வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸை கட்ட சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஈவன் எங்களோட ஒரு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட டியூப்ளெக்ஸ் தான் கட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாடியில் ஒரே ஒரு ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் தூங்க போகிறதுக்கு மட்டும். அது மட்டும் இல்லாமல் டியூப்ளெக்ஸாக ஏன் கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கூகுள் சர்ச்சோ இல்லை ஏஐயோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்குது, ஏன்னா சென்னை மாதிரியான பிளேசஸில் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தி. அப்போ கம்மி ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்க முடியும், லைக் 1200 தான் வாங்க முடியுதுன்னா அப்போ டியூப்ளெக்ஸ் போடுறது கரெக்ட். பட் ஜஸ்ட் ஃபார் சொசைட்டல் ப்ரெஷருக்காக நம்ம டியூப்ளெக்ஸ் வந்து கட்டக்கூடாதுங்கிறது என்னோட இப்போ இருக்க மினிமலிஸ்ட் மைண்ட் செட். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா 2 BHK ஹவுஸ் தான் நாங்கள் இப்போ கட்டியிருக்கிறதா ஸோ மினிமலிஸ்டாக. பட் மேக்ஸிமலிஸ்டாக இருக்கும் போது என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 4 bedroom ப்ளஸ் அன் ஆஃபீஸ் ரூம். ஸோ கைண்ட் ஆஃப் லைக் 5 bedroom வீடு நான் யோசித்தேன். எங்கள் வீட்டில் 3 பேர் தான். நிறைய பேர் நான் வந்து 2 BHK கட்டியிருக்கேன்னு சொல்லும் போது கூட உங்களுக்கு பத்தாது, ஃப்யூச்சரில் தேவைப்படும், கெஸ்ட் வந்தால் என்ன பண்ணுவீங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டேருந்தும் இந்த கொஷின் வந்தது. பட் ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் 7 yearsஸாக இருந்த வீடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு. ஸோ அப்படி பார்த்தா இது வந்து அப்கிரேட் தான் எனக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த 7 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், கெஸ்ட் வந்தாலும் எங்களால் ஈஸியாக அக்காமடேட் பண்ண முடிஞ்சுது அந்த டைமில், அது ஒரு விஷயம். அண்ட் வந்து இப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெட்ரூமை தான் யூஸ் பண்ணுறோம், இன்னொரு பெட்ரூம் சும்மாவே தான் இருக்குது. ஸோ கெஸ்ட் பெட்ரூமில் வந்துட்டு 95% ஆஃப் த டைம் அது சும்மா தான் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம பணம் செலவு பண்ணுறோங்கிறத யோசிக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கலர். இதுவும் எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து இருக்க ஒரு ஆசை தானே, நம்ம வீடு கட்டினா எப்படிலாம் கட்டணும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு 8 years பேக் வந்துட்டு நிறைய பிக்சர்ஸ், என் பையன் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது நைட்டு தூங்க மாட்டான் இல்லையா, அப்போ வந்துட்டு முழிச்சுக்கிட்டு தூங்காமல் இருக்கிறதுக்காக சர்ச் பண்ணுவேன் எந்த மாதிரி கலர் அடிக்கணும், எந்த மாதிரி பாத்ரூம் இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாஷி கலர்ஸ், ஒவ்வொரு பெட்ரூம்க்கும் ஒவ்வொரு கலர்ஸ், அந்த மாதிரி அடிக்கிறது தப்பு கிடையாது. பட் அஸ் அ மினிமலிஸ்டாக நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா ஒரு லைட் கலர். இது வந்து ஆக்சுவலாக ஒயிட் இல்லை, பார்க்க ஒயிட் மாதிரி தெரியுது. இது வந்து சொனட் அப்படிங்கிற ஒரு கலர், ஏஷியன் பெயிண்டில் ஒரு பால் ஆடை கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான லைட் கலர் வந்துட்டு நம்மளோட பிரெயினுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸை, ரிலாக்ஸேஷனை கொடுக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நான் அங்கங்கே சில பாப்அப் கலர்ஸ் வச்சுருக்கேன். பட் என்னை அறியாமலே வீடு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. பட் கலர்ஸ் அங்கங்கே ஆட் பண்ணுவேன், பட் டோட்டலாக ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமலிஸ்டாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இப்போது வரதே ஃப்ளாஷி இன்டீரியர்ஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஃபால் சீலிங் பண்ணியிருப்பாங்க, டிவி யூனிட் வந்துட்டு நல்லா ஃப்ளாஷியாக பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. நாங்கள் வீடுக்கு வந்து இந்த டிவி யூனிட் பண்ணும்போது கூட பின்னாடி வந்துட்டு டிவிக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு போர்ட் மாதிரி வைங்க, ஃபால் சீலிங் பண்ணுங்க, இதெல்லாம் எங்களுக்கும் வந்தது. பட் இல்லை வேண்டாம், இன்னும் ஒன்று வந்து காஸ்ட்டு, இன்னொன்று வந்து எனக்கு வந்து ஃப்ளாஷியாக வேண்டாம், ஜஸ்ட் பார்க்குறதுக்கு சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தோணுச்சு. அதே மாதிரி தான் இந்த சாண்ட்லியர் போடுறதும் 11,000 ஸ்டார்ட் பண்ணி ஈவன் லேக்ஸ் வரைக்கும் கூட இருக்குது. ஏன்னா நான் தஞ்சாவூரில் இருக்க கடைகளிலும் போய் பார்த்து விசாரித்தேன். அழகாக இருக்குது, பட் அந்த கடையில் அது அழகாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத மினிமலிஸ்டாக நான் சூஸ் பண்ணது. அடுத்தது டெக்கார் பீஸை மறக்க முடியுமா? ஏன்னா நான் வந்து ஒரு டெக்கார் அடிக்ஷனில் இருந்தாலும் நிறைய பேருக்கு நம்ம சேனலில் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 years பேக் என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்கார் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து என்கிட்ட வந்து
இன்கம் வந்து கொஞ்சம் கம்மி கம்பேரிட்டிவ்லி. ஸோ வந்து பட்ஜெட்டட் ஐட்டம்ஸாக வாங்கினேன். பட் இப்போது என்னோட இன்கம் நான் பெட்டராகவே ஆயிருக்கு. அப்படி பார்த்துருந்தா நான் மேக்ஸிமலிஸ்டாக இருந்திருந்தா கண்டிப்பாக ரொம்ப காஸ்ட்லியான டெக்கார் பீசஸாக வாங்கி வீடு ஃபுல்லாக இறப்பியிருப்பேன். பட் முக்கியமாக என்னோட அடிக்ஷனுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ வரைக்கும் எந்த டெக்கார் பீசஸும் நான் வாங்கலை. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டர் தான் வாங்கினேன். கோல்டன் கலர் பிளான்டர் இருக்கும், அதுதான் வாங்கினேன். ஒன்றே ஒன்று வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஐ எம் நாட் ஷுர் நான் வாங்குவேன். நான் ஒரு வேஸ் ஒன்று க்ரீன் கலரில் கிளாஸில் உள்ள வேஸ், ஏன்னா ரியல் ஃப்ளவர்ஸை போட்டு வைக்கிற மாதிரி வேஸ் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண மேக்ஸிமலிஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டேன். பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டடி டேபிள், பெட்டு, டைனிங் டேபிள் இது எல்லாத்தையுமே இம்மூவபிளாக கான்க்ரீட்டில் பயங்கர காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க, இது காஸ்ட் அதிகமாக வரும். அது என்னன்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷனோடய சேர்ந்து பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு மூட்டை மண் நான் தனியாக வாங்குறதுக்கும் ஒரு லாரி மண் வாங்கினதில் கொஞ்சம் மண்ணை எடுத்து செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன். ஸோ வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்தது. இன்னொன்று இதை இன்னொரு வீட்டுக்கு ஒருவேளை நான் இங்கே தான் நான் இருக்க போகிறேங்கிறது 99.99% ஷூர். ஒருவேளை நான் போகணுன்னா நான் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்க. பட் மேக்ஸிமலிஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக நானும் பெரிய தேக்கில் வேணும் அப்படி தான் யோசிச்சிருவேன். பட் அஸ் அ மினிமலிஸ்டாக எனக்கு வந்துட்டு ரொம்ப சஸ்டைனபிலிட்டியோட ரொம்ப வருஷம் குவாலிட்டியானதாக ரொம்ப வருஷம் இருக்கணும், திரும்ப மாற்றக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அடுத்த விஷயம் மாடுலர் கிச்சன். ஸோ இது வந்து மாடுலர் கிச்சன் கிடையாது, உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக மாடுலர் கிச்சன் தான் பண்ணியிருந்திருப்பேன் மேக்ஸிமலிஸ்டாக இருந்திருந்தா. நான் போய் விசாரித்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பா ஷேப் கிச்சன். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் சைடுக்கு மட்டுமே 3 lakhs சொன்னாங்க. எல் ஷேப்புக்கு வந்து 5 lakhs சொன்னாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா 7 lakhs கண்டிப்பாக இருக்கும். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிச்சன் பண்ணுறதுக்கு கொட்டேஷனும் வாங்கினேன். பேண்ட்ரி யூனிட் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவுண்டர் டாப் இழுத்துருப்போம். அதுவும் இல்லாமல் சொல்லப்போனால் ஒரு 3/4 கிச்சனுக்கு வந்து 3 லட்சம் கொட்டேஷன் கொடுத்தாங்க, அப்பர் கேபினட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல். ஸோ இதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடப்பாக்கள் 3 ட்ரா போட்டிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப வருஷம் நல்லாயிருக்கும். டோர் எதாவது ஆனால் கூட டோரை மட்டும் மாற்றுறதுக்கு நம்மளுக்கு செலவு எதுவும் ஆகாது, மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட். இது வந்து ரீசெண்டாக நம்ம சேனலில் பயங்கர பரபரப்பாக போன ஒரு விஷயம். க்ராக்கரி யூனிட்டுங்கிறது எல்லா பெண்களுக்கும் இருக்க ஒரு ஆசை, எனக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னன்னா இப்போ வந்து ஜஸ்ட் 1 shelf, நாட் ஈவன் 1 shelf, அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹாஃப் ஷெல்ஃபில் கொஞ்சம் கிளாஸ், கொஞ்சம் செராமிக் வேர்ஸ், தினமுமே ஆல்மோஸ்ட் வீக்லி 3 times 4 times அது எடுத்து யூஸ் பண்ணிடுற மாதிரியான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். வெரி குவாலிட்டியாக எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி. இதுவே நான் மேக்ஸிமலிஸ்டாக இருந்திருந்தா டைனிங் டேபிள், ஒரு தேக்கில் ஒரு டைனிங் டேபிள் பண்ணி அது பக்கத்தில் ஒரு பெரிய புக் ஷெல்ஃப் மாதிரி, இந்த பேண்ட்ரி ஷெல்ஃப் மாதிரி ஒரு டபுள் சைஸுக்கு பண்ணி அது ஃபுல்லாக டின்னர் வேர் செட் யூஸ் பண்ணுறேன்னா இல்லையோ அதில் வாங்கி வைக்கணுங்கிற ஆசை எனக்கும் அஸ் அ மேக்ஸிமலிஸ்டாக இருந்தது. பட் அஸ் அ மினிமலிஸ்டாக அது நம்மளோட தேவை கிடையாது, ஜஸ்ட் வாண்ட் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆஃபீஸ் ரூம் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த வீடு பிளான் பண்ணும்போது கூட நான் ஃபஸ்ட்டு இதை பிளான் பண்ணேன். ஸோ ஆஃபீஸ் ரூமில் வந்துட்டு பக்கத்தில் 2 டேபிள் இருக்க மாதிரி நிறையா பின்னட்டில் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சேன். பட் அது வந்து தேவையில்லாமல் இன்னொரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அதுக்கு தனியாக செலவாகும். கண்டிப்பாக அப்படி போனால் டியூப்ளெக்ஸ் ஆகிருக்கணும், இல்லை ஓடிஎஸ் கட் ஆகிருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும் ரூமு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. பட் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது, நான் ஃபஸ்ட்டு காமிச்சதே பெட்ரூமில், அதை தான் நான் என்னோடய ஒர்க் ஸ்பேஸாக யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்க காஃபி டேபிள். இதை வந்து இந்த மாதிரி டாப்பை மட்டும் லிஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு தான் என் ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ஹாலில் உட்காந்து வேலை பார்க்குறது யூஸ்வலாக அவர் வந்து ஹீஸ் அ நைட் அவுல். ஸோ நைட் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து அவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ இட் இஸ் டோட்டலி ஃபைன் வித் அஸ் நவ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரூம். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ரூம் இருந்திருக்கும். ஏன்னா மேக்ஸிமலிஸ்டாக இருக்கும் போது என்கிட்ட நிறைய திங்ஸ் இருந்தது. என்னோட பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு கொண்டு போய், ஏன்னா எங்கள் அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு போன அவ்வளோ பாத்திரத்தையும் வைக்கிறதுக்குமே
என் அம்மா கொடுத்ததுன்னு நான் சொல்லும் போது என்கிட்ட இருக்கிறது ஹாஃப் தான். அதுவே இவ்வளோனா என் அக்கா கிட்ட இன்னொரு ஹாஃப் இருந்தது. அவங்க அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு சரியா தெரில. கொஞ்சம் இதை டீக்ளட்டர் பண்ணதை சொன்னாங்க. ஸோ அந்த ஹாஃப் வைக்கிறதுக்கே எனக்கு லாஃப்ட் பற்றி இருக்காது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு ரூம் தேவைப்பட்டிருக்கும். என்னோட மளிகை சாமானை கண்டிப்பாக இன்வென்ட்ரி ஜாஸ்தியாக தான் வச்சுருந்துருப்பேன். பருப்புனா ஒரு 4 கிலோ வாங்கிட்டு அது ஒரு சின்ன டப்பாவில் இன்னொரு 1 கிலோ 2 வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக நானும் வச்சுருந்துருப்பேன். இஃப் ஐ வாஸ் அன் மேக்ஸிமலிஸ்டாக இருக்கும்போது வீடு கட்டியிருந்தா. பட் இங்கே வந்துட்டு இந்த ஒரு ஷெல்ஃபில் என்னோட டோட்டல் இன்வென்ட்ரியே ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் வந்து நான் க்ராக்கரிக்குமே யூஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு மினிமலிஸ்டாக இருக்கனால நம்மளுக்கு இடமும் சேவ் ஆயிடுச்சு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாக்இன் கிளாசெட் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்கிட்ட டெக்கார் அடிக்ஷன் மட்டும் இல்லை, என்கிட்ட அந்த ட்ரெஸ் அடிக்ஷன் ரொம்ப வருஷமாகவே இருந்த உண்டு. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வீட்டில் பணம் கஷ்டம் ரொம்ப. ஸோ வந்துட்டு ரொம்ப ட்ரெஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ நான் வேலைக்கு சேர்ந்தோன்னே மாதம் 2 ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தேன். பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது அந்த மாதிரி இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வாக்கிங் கிளாஸட் தேவைப்பட்டிருக்கும். பட் இங்கே வந்துட்டு இந்த சைடு என் ஹஸ்பண்டோடது, அந்த சைடு என்னோடதுன்னு 2 வார்ட்ரோப் நீங்கள் பார்க்குற மாதிரி. இதுவே வந்துட்டு மோர் தேன் எனஃபாக இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் தெரியும். இட்ஸ் நாட் அ கேப்சூல் வார்ட்ரோப், பட் இது வந்து எனக்கு மோர் தேன் எனஃபாக இருக்குது. இதை பார்க்கும்போதும் இந்த விஷயத்த நான் சொல்லி கேட்கும் போது என்னோட அக்கா வந்து ரொம்ப ஷாக் ஆனாங்க. வசந்தி நீயா பேசுகிற, அவ்வளோ ட்ரெஸ் வச்சுருந்தியே அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளோ பணம் வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாத் டப் இல்லைன்னா ஜக்கூசியே வச்சுருந்துருப்பேன். ஏன்னா எனக்கும் அந்த டெம்டேஷன்லாம் இருந்தது. ஆக்சுவலாக இந்த வீடு கட்டும் போது கூட அந்த ஆசை இருந்தது. அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன், ஹோம் டூர் அந்த டைமில் ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். என்னன்னா எனக்கு பாத் டப் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நாங்கள் வந்து கேரளா டூர் போயிருந்தோம் 2 இயர்ஸ் பேக். அங்கே இருந்த ஒரு ஹோட்டலில் வந்துட்டு பாத் டப் இருந்தது. எனக்கு வந்து ஒரு குளிக்கிற ஃபீலிங்கே அதில் வரல. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே இந்த ஷவர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஷவரை வந்து கியூபிக்கில் பண்ணிட்டோம். அது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீடை புதுசாக கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஷவரை வந்து பிரிங்க. 2 விஷயம் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த கியூபிக்கில் நின்று குளிக்கிறதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் வந்து சின்ன பாத்ரூம் தான், அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதை விட இது வந்துட்டு நல்லாவே இருக்கு. ஸோ வந்து அதே மாதிரி தான் ஜக்கூசியும் கண்டிப்பாக பண்ணியிருந்திருப்பேன். பாத்டப்பை விட அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பண்ணக்கூடிய ஒன்று ஸ்விம்மிங் பூல், அப்புறம் வந்து ஹோம் தேட்டர் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் பூல் ஹோம் தேட்டர் வந்துட்டு நான் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. மேக்ஸிமலிஸ்டாக இருந்தால் கூட நான் ஹோம் தேட்டர் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ வந்து 55 இன்ச் டிவி வாங்கியிருக்கோம். மேபி மேக்ஸிமலிஸ்டாக இருந்திருந்தா இன்னும் ஒரு 75 இன்ச் 100 இன்ச்சுன்னு வேணால் போயிருந்துருக்கலாம். பட் 55 இன்ச்சு எங்களுக்கு நல்ல பெருசாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் 32 இன்ச் வச்சுருந்தோம். ஸோ இது ஆல்ரெடி அப்கிரேடேஷன் தான். ஸோ ரெகார்டிங் ஸ்விம்மிங் பூல் வந்து நிறைய பேர் ஒரு வீடியோ பார்த்தேன். என் பையன் ஆசைப்பட்டான். பையன் வயசு வந்து 5. அவனுக்கு ஆசைப்பட்டான்னு திடீர்னு வீட்டோட டாப்பில் வந்து ஸ்விம்மிங் பூல் டெரஸில் வந்து பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. நான் வந்து பெட்டை கான்க்ரீட்டில் போட்டதுக்கே வெயிட் ஏற்றிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்விம்மிங் பூலையே வந்து டெரஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது ரியலி ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்து மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தி. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன். எனக்கு ஃபவுண்டைன்னா ரொம்ப பிடிக்கும். சிவகங்கை பூங்கா வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வருஷம் முன்னாடி தான் திரும்ப ஓப்பன் பண்ணாங்க. கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணியிருந்துட்டு தஞ்சாவூரில். அங்கே வந்து ஃபவுண்டைன் அப்போ இருந்தபோது அது பக்கத்துலேயே தான் நிற்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஃபவுண்டைன்னா. நான் வந்து மேக்ஸிமலிஸ்டாக இருந்த டைமில் 3 இயர்ஸ் முன்னாடி எங்கள் வீட்டில் பண்ண ஃபவுண்டைன் தான். ஜஸ்ட் டிஐஒய் பிளாஸ்டிக் ஃப்ளவர் பாட்லாம் பெயிண்ட் பண்ணி நாங்களே மோட்டர் மாதிரிலாம் வாங்கி எதெல்லாம் பண்ணோம். இது என்னன்னா இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப பாசி பிடிக்கும், கொசு வரும். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி தான் வந்துட்டு ஃபிஷ் டேங்க்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் அந்த ஃபிஷ்ஷை நாங்கள் கண்டினியூஸாக கொண்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ இதுக்கு மேலே வேண்டான்ட்டு 2மே ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். இந்த வீட்டில் ஓடிஸில் வந்துட்டு ஃபிஷ் டேங்க் மாதிரி பண்ணுங்க, இல்லை வந்துட்டு ஃபவுண்டைன் மாதிரி பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் எனக்கு டெம்டேஷன் வந்து ஃபவுண்டைனுக்கு மட்டும் இருந்தது. பட் நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்டு லோனாக வாங்கியிருப்பேன். மேக்ஸிமலிஸ்டாக இருந்திருந்தா. மினிமலிஸ்டாக இருந்தனால லோன் அமௌண்ட் சின்னதாக இருந்துச்சு. ஏன்னா
நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த விஷயங்களையும் நான் பண்ணாதனால. ஸோ வந்துட்டு உங்கள் பட்ஜெட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலியோட நீட் இஃப் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கலாம். பட் ரொம்ப இதுவாக போகாமல் கரெக்டாக ரியலிஸ்டிக்காக யோசிச்சு எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நல்லாதாவே நடக்கும். குறிப்பாக உங்கள் பட்ஜெட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த 15 டிப்ஸில் எதை வந்து நீங்கள் பண்ணுவீங்க இல்லை பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். சேனல் பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.